ஹாப்பி பர்த்டே சார். நம்ம நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். நான் எவ்வளோ மருந்துகள் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னு யோசிக்கிறீங்க. நோய் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குன்னு யோசிக்கிறீங்க. எனக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் வேணும், என்னுடைய தோஷங்கள் எல்லாம் போய் எனக்கு மாற்றங்கள் வேணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு சொல்ல போகிற ஒரு மந்திரம் நீங்கள் நினச்ச போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லணும், இத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒரு மந்திரம் சித்தியாகணும்னா 1,00,000 முறையாவது சொல்லணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை ஒரு வேலை செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த செயலை செய்ய ஆரம்பிங்க. அதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகும். நம்ம ஒரு மருந்தே சாப்பிட போகிறீங்க, இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் மருந்து சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிழக்கு பக்கமாக பார்த்து நின்றுட்டு இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்கள். இல்லை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மருந்தை சாப்பிடுங்க. கண்டிப்பாக நமக்கு நல்லதொரு ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படி ஒரு எளிமையான மந்திரம், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னே வச்சுக்கோங்களேன். என்ன மந்திரம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சிவ சிவ ஓம். அவ்வளோதாங்க. ஓம் சிவ சிவ ஓம். எவ்வளோ நேரம் ஆகும்னு நினச்சி பாருங்கள். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 1008 முறை சொன்னோம் அப்படின்னாலே 3 மாதத்துக்குள்ளார நமக்கு அந்த மந்திரம் சித்தி ஆகிடும். 1,00,000 முறை நம்ம சொல்லிவிடுவோம். ரொம்ப எளிமையான மந்திரம் இல்லையா? காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே சொல்ல முடிஞ்சால் கூட நீங்கள் சொல்லிடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரமும் கூட. நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு செயல் வெற்றியாகணும் அப்படின்னாலும் ஆரோக்கியம், முக்கியமாக ஆரோக்கியத்திற்கு இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம். நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் அதுக்காக 5 பைசா செலவு பண்ண போகிறதில்ல, காலைல எந்திரிக்க போகிறதில்ல, உங்கள் தூக்கத்தை விட போகிறதில்ல, உங்கள் செயல்களில் எதையும் மாற்றங்கள் கொண்டு வர போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ளார அந்த அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்குரிய சக்தி கிடைக்கும். இல்லை பிரச்சனையை தானாக விலகிவிடும். அப்படி ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த மந்திரம் இது. முடிஞ்ச வரைக்கும் வாய் தேவையில்லாததெல்லாம் பாடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்குள் நிறைய மாற்றங்கள் வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும். இன்னையிலேருந்து ஒரு புதுசாக ஒரு செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னா, ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்குரிய ஆன்சர் சொல்லுங்கள். இல்லைன்னா நான் அடுத்த முறை அதுக்குரிய ஆன்சரை சொல்கிறேன். ஓகேங்களா? பெரியவா பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு சில பெயர்கள் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி பெயர்கள் அங்கே ரொம்ப அதிகமாக வைப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நாங்களும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். தெரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த முறை அடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலை நான் சொல்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. நல்லதே நடக்கும்.